இன்றைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு நல்லாவே இருக்குது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு மீனாட்சி ஆனந்த் பேசிகிட்டு இருக்காங்களே, அந்த சீன் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. இங்கே பாரு மீனாட்சி, எனக்கு தான் மீட்டிங் இருக்குன்னு சொல்கிறல, நான் வேணா நாளை கழிச்சு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறேன். மீனாட்சி அந்த சைடு சோகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ரியா சொல்கிறாங்க, தேங்க்ஸ் ஆனந்த், எனக்காக நீங்கள் நாளைக்கு போக மாட்டேன்னு சொன்னீங்களே அப்படின்னு சொல்ல ரெண்டு பேரும் ஒருத்தங்க ஹேக் பண்ணிக்கிறாங்க. அந்த சைடு மீனாட்சி சோகம் பண்ணிக்கிறத பார்த்துட்டு அபிராமி வராங்க. என்ன ஆனந்த் கால் பண்ணியா, நான் தான் கால் பண்ணி வர சொன்னேனே அப்படின்னு கேட்க ஒரு மாதிரி சோகமாக நின்றுட்டு இருக்காங்க. அத்தை, அது வந்து அவருக்கு ஏதோ மீட்டிங் இருக்கா அத்தை, அதனால வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்ல அவன் சொன்னா, நீ என்ன சும்மா விட்டுருவியா, என்ன மீனாட்சி இப்படி இருக்க, நீ ஹஸ்பண்ட்னா வீட்டுக்கு வந்துட்டு போனோம், அவன் என்ன நினைச்சிட்டு இருக்கான், ஃபோன் போடு அப்படின்னு சொல்ல மறுபடியும் மீனாட்சிட்டு வந்து கால் வருது. அந்த பக்கம் ரியா சொல்றாங்க, அட்டன் பண்ணி பேசி எப்படியா சமாளி அப்படின்னு சொல்ல ஆனந்தா அட்டன் பண்றாரு. இங்க பாரு மீனாட்சி, ஒரு தடவை உனக்கு சொன்னா புரியாதா, மீட்டிங்னு சொல்லிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு மறுபடியும் கால் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, டேய் நான் அம்மா பேசுறேன்டா அப்படின்னு சொல்ல அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த் ஷாக்காக ரியாவும் ஷாக் ஆகுறாங்க. இங்க பாரு, நாளைக்கு நான் வீட்டில் வந்துட்டு பூஜை வச்சிருக்கேன், நீ என்னதான் மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்க, நாளைக்கு என்ன பண்ணுவே ஏது பண்ணுவேன்னு தெரியாது, உடனே வீட்டுக்கு வந்து சேரு, பொண்டாட்டின்னு ஒருத்தி வீட்டில் இருக்கா, யாவகம் இருக்கா இல்லையா, நீ பாட்டுக்கு பெங்களூர்ல வந்து செட்டில் ஆயிருவ போல, ஒழுங்கா வந்துரு பார்த்துக்கோ, அவ்வளவுதான். இங்க பாரு, நம்ம குடும்பம் எப்பேற்பட்ட குடும்பம்னு தெரியும்ல, காசு பணம் எல்லாம் பின்னாடி தான், முதல்ல நமக்கு ஃபேமிலி தான் முக்கியம், வைடா போன அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறாங்க. இந்த பக்கம் வந்துட்டு மீனாட்சி, இங்க பாரு, புருஷனை கைக்குள்ள போட்டு வச்சுக்க பழகிக்கோ, இல்லாட்டின்னு வச்சுக்கோ அவன் வீட்டுக்கு வராம போயிருவான், ஏன் வாரத்தில் 2 முறை வர முடியாதா, பெங்களூர் என்ன அவ்வளவு தூரமாவா இருக்கு, பக்கத்துல தானே இருக்கு, ஃப்ளைட்ல வந்தா 1 ஹவர்ல வர போறான், மீனாட்சி இங்க பாரு, அவனை வந்துட்டு உன் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கோ, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட. மீனாட்சி நின்றுட்டு ஒரு மாதிரி சோகமா இருக்காங்க. அந்த சைடு ரியா சொல்றாங்க, என்ன ஆனந்த், அப்ப நாளைக்கு கிளம்பிடுவியா அப்படின்னு சொல்ல, ஆமா அம்மா பேச்ச மீற முடியாது, நாளைக்கு கண்டிப்பா அங்க போயே ஆகணும் அப்படின்னு சொல்ல, அப்ப நம்ம கல்யாணம் அப்படின்னு சொல்ல கண்டிப்பா நடக்கும் அப்படின்றாங்க. எப்படி நடக்கும், நீ வேற அங்க போயிருவ அப்படின்னு சொல்ல, 1 ஹவர் தானே முடிச்சுட்டு நான் எப்படியா சமாளிச்சு வந்துடுறேன் ரியா, கண்டிப்பா நாளைக்கு நம்மளோட கல்யாணம் நடக்கும், ஓகேவா அப்படின்னு சொல்ல, நான் என்ன ஏற்பாடு பண்ணிட்டு தெரியுமா, நாங்க புக் பண்ணிட்டேன், இங்க தாலி வாங்கிட்டேன், அதுவாக்கும் இதுவாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரியா அப்படியே தலையில அடிச்சு புலம்ப, இங்க பாரு நீ எதுக்கு ஃபீல் பண்ணாத தங்கம், கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மானகடமை அவளை போட்டு கொஞ்சிக்கிட்டு இருக்க. அடுத்த சீன்ல மறுநாள் காலையில் வீட்டில் காமிச்சிட்டு இருக்காங்க. தீபா நல்லபடியாக ஏஞ்சி கிளம்பி செம்ம மாசா துளசி செடிக்கு பாட்டு படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதை பாட்டு சத்தத்தை கேட்டு கார்த்தி தான் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. பின்னாடியே வந்துட்டு அபிராமி வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே வந்துடுறாங்க. தீபா சூப்பராக பாட்டு படிக்க, அந்த பக்கம் ஐஸ்வர்யாவுக்கும் அவங்க அம்மாவுக்கு வயிறு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, ஒரு மாதிரி முறைச்சிட்டே பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் எல்லாருமே தீபா பாடி முடிச்சதுமே அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு கிளம்பிடுறாங்க. மீனாட்சி பக்கத்தில் போகிறாங்க. தீபா, எனக்கு இன்னைக்கு ஒரு வேலை கூட நீ வைக்கல, எல்லா வேலையும் இப்படி இழுத்து போட்டு செஞ்சு இப்போ பாரு பூஜையும் முடிக்க போகிறேன் என்ன அப்படின்னு சொல்ல, அக்கா இன்னைக்கு நான் எவ்வளோ சந்தோஷமா இருக்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. அடுத்த சீன்ல கார்த்திக் கிட்ட போறாங்க. என்னங்க இன்னைக்கு வெள்ளனை எஞ்சி கிளம்புன மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்ல, ஆமா சார் இன்னைக்கு எனக்கு ரொம்ப முக்கியமான நாள், இன்னைக்கு நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன், இந்த சந்தோஷமான நாளில் எங்க அம்மா கூட இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போதே தீபா அப்படின்ற மாதிரி சவுண்ட் இருக்குது. அம்மா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா தீபாவோட அம்மாவும் அண்ணியும் வந்திருக்காங்க. வந்ததுமே தீபா வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்போதான் கார்த்திக் சார்ட்ட சொல்லிட்டு இருந்தேன், இந்த சந்தோஷமான நாளில் அம்மாவும் இருந்தால் நல்லா இருக்கணும், பார்த்தா அம்மா அண்ணி 2 பேருமே சேர்ந்து வந்துட்டீங்க அப்படின்னு சொல்ல, கார்த்திக் தம்பி தான் காலையிலே கிளம்பி வந்துருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னு சொல்ல, தீபா கார்த்தியை பற்றி சிரிக்கிறாங்க. சரி நீங்கள் பேசிட்டு இருங்க, நான் வந்துட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் கிளம்ப போயிடுறாங்க. அடுத்து வந்துட்டு அப்பா எங்க அப்படின்னு கேட்க, அவர் சாயந்தரம் வந்து வர, அவருக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்ல, அடுத்து வந்துட்டு பூஜை நடக்கிற இடத்த தான் காமிச்சிட்டு இருக்காங்க. எல்லாருமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இருக்க அந்த இடத்துக்கு வந்துட்டு சாமியார் வர்றாரு. வந்ததுமே என்ன இது எல்லா ஏற்பாடும் பயங்கரமா பண்ணியிருக்கீங்களே, எனக்கு வேலையே இல்லாம ஆக்கிட்டீங்க அப்படின்னு சொல்ல, இது எல்லா பெருமையும் தீபாக்கு தான் போய் சேர, அவ தான் இந்த எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்ல, தீபாமா அந்த பூஜை பண்ற ஒரு சடங்கையாவது எனக்கு விட்டு வச்சிங்களே அப்படின்னு சொல்ல எல்லாருமே சிரிக்கிறாங்க. அப்புறம் அபிராமி சொல்றாங்க, நல்ல வேலை சாமி கரெக்ட் டயத்துக்கு வந்துட்டீங்க, நான் இந்த ஃபங்க்ஷனோட சேர்ந்து தீபாவுக்கு தாலி பிரிச்சு கோர்த்தளவு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்ல, முதல்ல வந்துட்டு அதை பண்ணிடலாம், பேஸாக பண்ணிடலாம், அதுக்கடுத்து நம்ம சுமங்கலி பூஜை சடங்கை வச்சிடலாம் அப்படின்னு சொல்ல, சரின்னு சொல்லிட்டு அந்த ஏற்பாடு பண்ணுறதுக்காக தாலியெல்லாம் பிரித்து கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் மீனாட்சி மனசில் நினச்சிக்கிட்டு இருக்காங்க, என்ன இது அத்தா அவ்வளோ தூரம் பேசி அவரை காணுமே அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு ஆனந்து வர்றாங்க. வந்ததுமே வா ஆனந்து, சரியான நேரத்துக்கு வந்துட்டேன், என்ன பெங்களூரே செட்டில் ஆயிருவ போல அப்படின்னு சொல்ல, தீபாவும் கார்த்தி ஒருத்தங்க பார்த்துக்கிறாங்க. ஆனந்து ஒரு மாதிரி பம்மிட்டே நின்றுட்டு இருக்காரு. அடுத்து வந்துட்டு சரி போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகுப்போ அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு வைக்க, தீபாவுக்கு தாலியெல்லாம் பிரித்து கோர்க்குறாங்க. கார்த்தியும் தீபா ஒருத்தங்க பார்த்துக்கிற, இதை பார்க்கும்போதே வந்துட்டு பயங்கர ஹாப்பியாக இருக்குது. தீபா சிரிச்சிட்டே இருக்கு. அப்புறமேட்டு மீனாட்சி அவங்க அண்ணியும் தான் உட்காந்து கோர்த்து அப்புறம் அந்த தாலியை கழட்டிட்டு அந்த செயின் இருக்கிற தாலியை போட, தீபா வந்துட்டு அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு ஐஸ்வர்யாவோட ஐஸ்வர்யாவும் ஒரு மாதிரி மூஞ்ச பார்த்துக்கிட்டு முறைச்சிக்கிட்டே நின்றுட்டு இருக்காங்க. ஐயோ இதுங்களுக்கு ஒரு வேலையே இல்லைப்பா அப்படின்னு தான் இருக்கு. சேம் அதே சமயத்தில் அந்த பக்கம் ரியாவை காமிச்சிட்டு இருக்காங்க. நல்லா வந்துட்டு மணப்பெண் மாதிரி கிளம்பி கோயிலுக்கு போய் நிற்க, அந்த பக்கம் பூசாரியை கேட்குறாரு, என்னங்க மாப்பிள்ளையை காணுமே, அவர் எப்போ வர்றாரு அப்படின்னு கேட்க, அவர் ஆண்டவே கொஞ்ச நேரத்தில் வந்துடுவார் அப்படின்னு சொல்ல, சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் பூஜை பண்ணுறதுக்காக போகிறாங்க. இங்கிட்டு வந்துட்டு நம்ம ஆனந்து கிளம்ப போயிருக்காங்களே, அப்போ வந்துட்டு கிளம்பி வந்து பார்த்தா இங்கே தாலி பிரித்து கோர்க்கறதெல்லாம் நடந்துட்டு இருக்கு.
ஐயோ என்னடா இது ரியா வேற அங்கே வெயிட் பண்ணுறா, இந்த சடங்கெல்லாம் முடிச்சு எப்போ சுமங்கலி பூஜை நடக்கும் அப்படின்ற மாதிரி ஆனந்துக்கு முகமே இல்லை, ஒரு மாதிரி வெறிச்சு வெறிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காரு. அங்கிட்டு ரியா வந்துட்டு டைம் பார்த்துட்டு இருக்காங்க. என்ன இது இவனை இன்னும் ஆளை காணுமே, எப்போ வரன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது.